சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பயணப்பதிவு தான். பண்ணையில் ஒரு நாள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பண்ணையை விசிட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து மகாபலிபுரத்துக்கு பஸ்ஸில் ஏறி வந்துட்டேன். ஈசிஆர் வந்தேன், அங்கேருந்து பஸ் இருந்துச்சு, மகாபலிபுரம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வருவாங்க, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த இடம், தமிழ் நிலம் தமிழ் பண்ணை. இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். இதில் வந்து என்ட்ரி சார்ஜ் உண்டு. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கட்டாயம் இதெல்லாம் விசிட் பண்ணக்கூடிய மஸ்ட் ட்ரை ஸ்பாட். இறையழகன் ஐயா அவர்கள் வந்து சொந்தமாக அவருடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய 1000க்கும் மேற்பட்ட மரங்களெல்லாம் வச்சு வளர்த்து பராமரிச்சுட்டு வராரு. மரங்கள் தான் அவரோட ஒரு உயிர். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முக்கியமான ஆக்சிஜனை தரக்கூடியது இந்த மரம் தான். நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனால். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி வெறும் மரங்கள் மட்டும் கிடையாது, உள்ளே கண்டிப்பாக என்ட்ரி டிக்கெட் உண்டு. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. தனியாக போனால் வந்து சும்மா விசிட் மட்டும் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பண்ணையை சுற்றி காமிக்க போகிறேன் நான். இந்த பண்ணையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்ட்டு, நம்ம தமிழர்கள் காலத்தில் பயன்படுத்திய உரல், அம்மி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுலேயே இவங்க வந்து கிச்சன் வச்சுருக்காங்க, மேலே வந்து டார்மெட்ரி தங்குற மாதிரி வச்சுருக்காங்க, அது எல்லாமே பெய்டு வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் வந்தால் அதில் தங்கறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி இருக்குது. பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல கிச்சன் இருக்குது, நம்ம காமன் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கீழே கூட அடுப்பு செட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இங்கே வசதி இருக்குது. அது இல்லாமல் மேலே வந்து பார்த்திங்கன்னா டார்மெட்ரி இருக்குது இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சேர் வச்சு இந்த வியூ வந்து பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது. இது நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடம் அப்படியே இந்த சேரில் உட்காந்து அந்த மரங்களோட பேசுறது, இந்த மரங்களை கவனிக்கிறது, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது. போட்டிங் வந்துட்டுருக்கு. இதில் இந்த பண்ணையோட ஸ்பெஷாலிட்டி மழை குளியல், மண் குளியல், அதுக்கப்புறம் மரம் ஏறுறது, அதுக்கப்புறமா நிறையா கேம்ஸு, அப்புறம் உரி அடிக்கிறது, அதெல்லாம் இருக்குது. இப்போ மாட்டுக்கு கால் வண்டி போச்சுன்னா இது பால் எடுத்து வெள்ளை காய்ஞ்சல் தூக்கி எடுத்து ஒஞ்சி போன கால் வந்து ஒரு இங்கே மூங்க பார்த்து கொம்பு அது கொம்பு வச்சு இப்படி வச்சு கட்டிட்டோம்னா வந்து ஒஞ்சே கால் கூடிடும். இது அதுதான் வெட்டி விட்டாங்க. அவங்க தான் ஆட்டுக்கு உட்காந்து போனார். அவங்க தான் ஒரு 100-150 செம்பிளாடி வச்சுருந்தாங்க. மேசக்கால் அடிச்சு காலை வச்சுவாங்க, இங்கே வந்து வெட்டி எடுத்து கட்டு கட்டுவாங்க, சரியாக போடும் கால். புத்தூர் கட்டு. ஆமாம், புத்தூர் கட்டு போடுறதுக்கு இந்த மரம் தான் யூஸ் ஆகுது. செம்மண் குளியல், மலை குளியல், அடுத்தது பார்த்திங்கன்னா போட்டிங்கு, பம்பு செட்டு பாத்து, மரம் ஏறுறது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இந்த பெரியவர் தான் இந்த பனையை அழகாக பராமரிச்சுட்டு வராரு. ரொம்ப கரெக்டாக வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிறாரு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் இந்த வயசான காலத்துலேயும். பார்க்கவே ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு, சுறுசுறுப்பாக இருக்கார். அதுக்கப்புறமா அப்படியே இந்த பண்ணையை சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது வந்து 2 பார்ட்டாக உங்களுக்கு காமிக்கலான்ட்டு, ஏன்னா வந்து ஒரே பார்ட்டில் காமிச்சா வந்து நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது. அதனால் இந்த ஆடு மாடு இது லவங்கமா? அப்பா செம ஸ்மெல்.
பண்ணையோட ஸ்பெஷாலிட்டியே நிறைய எலுமிச்சப்பழ மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது. எலுமிச்சப்பழத்தை வியாபாரிங்க வந்து அடுத்துட்டு போயிட்டாங்கன்னாங்க. மீதி இருக்க எலுமிச்சம்பழம்லாம் கீழே இருந்துச்சு. நிறைய எலுமிச்சம்பழங்களெல்லாம் மரம் மேலே இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இயற்கையான முறையில் இயற்கையான அந்த செடியிலேருந்து வர இலையே வந்து உரமாகுது. இதுவும் வந்து ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறது. அதுக்கப்புறமா சுற்றிலையும் காடு தான். அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பிளான்ஸ் தான். பார்த்திங்கன்னா இது மேன்மேட் காடு. தனி மனிதர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட காடு. தனி மனிதர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி செடிகள் பிளான்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஃபார்ம் அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு. வன்னிக்காடு எங்கே இருக்குது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஊர் வன்னிக்காடுன்னு ஒரு ஊரே இருக்குது. அந்த ஊர் உள்ள அந்த வன்னி மரம் அதிகம் தான் காட்டு. இந்த வன்னிக்காடுன்ட்டு ஒரு ஊர். இது பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி. சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த இன்சுலின் செடி ரொம்ப அருமருந்தாக பயன்படுது. இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டோட இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வியூவு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றும் கரெக்டாக அந்த தண்ணி வச்சு கவர் வச்சு தண்ணிக்கு குழி வெட்டி ஒரு மரத்துக்கு நடுவில் ஸ்பேஸ் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தோட்டத்திலே இளநிக்காரர் வந்து ஒருத்தர் அந்த தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்தை வந்து பண்ணையில் இருக்க தென்னை மரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தார் விலைக்கு விற்கிறதுக்கு. அப்போ அவர்கிட்டயே நாங்கள் இளநீ வாங்கி குடித்தோம். இளநீ வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்மளுக்கு தென்னை மரம் ஏறி காமிச்சார். நம்ம வீடியோ எடுக்கிறோன்றதுனால தென்னை மரம் எப்படி ஏறுறது அப்படின்றத அழகாக காமிச்சார். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அவர் எப்படி ஏறி இருக்காருன்றத. இப்போ வந்து அவர் ஏறிட்டார், ஃபுல்லாக மேலே போயிட்டார். மேலேருந்து ஒரு ஒலையாக தள்ளி விடுறாரு, வெட்டி கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இளநீர் வந்து கொலையாக தள்ளி விடுறாங்க. இதெல்லாமே பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பண்ணையில் இருந்து இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20-30 வருஷம் கழித்து இதை பார்க்குறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் திருப்பியும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபன் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸு எப்படிலாம் நம்ம டைம் பாஸ் பண்ணோம் இந்த பண்ணையிலன்றதை அடுத்த வ்ளாகில் காமிக்கிறேன். நடுவில் ஷார்ட்ஸும் போடுறேன். ஸ்டே டியூன். Until then, bye from Singapore. Bye.